ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்கு மட்டும்தான் நன்றி இருக்குமா? மற்ற விலங்குகளுக்கு கிடையாதா? மனிதர்களுக்கு இருக்குமா இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தர் அனுபவத்திலையும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப எனக்கு என்ன நடந்திருக்கோ அதை வச்சு நான் சொல்ல முடியும், அப்படித்தானே? அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். மாடு ஒன்று, பசு மாடு, அந்த வளர்த்தவர் ஊருக்கு போயிட்டாங்க பாருங்க. இது நானே ஒரு புக்ல படிச்சதுதான். பெரம்பலூர் மாவட்டங்களாம் அவங்க. அந்த விவசாயி வயசானவர், அவர் ஏதோ ஒரு வேலையா வெளியூருக்கு போயிருக்காரு. ஒரு வாரம் ஆச்சு, அவரால் வர முடியல. 8 நாள் ஆச்சு, 9 நாள் ஆச்சு. அந்த அவர் வளர்த்த பசுமாடு எதையுமே சாப்பிடலையாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே செய்யல. இவங்க உடனே அந்த வீட்டில் இருந்தவங்க அந்த தாத்தாவுக்கு போன் பண்ணி சொல்றாங்க, அப்பா நீங்க வெளில போயிட்டீங்க, மாடு ஒண்ணுமே சாப்பிடல, நீங்க வாங்க சீக்கிரம் அப்படின்றதுக்கு இதோ வந்துறேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாளாயிடுச்சு. அதுக்குள்ள இந்த மாடு எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால, தண்ணி கூட குடிக்காம இருந்ததுனால இது படுத்த படுக்கையா ஆயிடுச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க, குளுக்கோஸ் எல்லாம் போடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எதுவுமே அதை ஏத்துக்கவே இல்லை பாருங்க. படுத்த படுக்கையாவும் ஆயிடுச்சு. உடனே திரும்பவும் தாத்தாவுக்கு போன் போட்டு நீங்க உடனே வாங்க, இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்குன்னு விவரத்தை சொன்ன உடனே தாத்தாவும், அதாவது அந்த மாட்டை வளர்த்தவரும் டக்குன்னு அங்கிருந்து வந்துட்டாரு. டக்குன்னு வந்த உடனே அவருடைய சத்தம் கேட்ட உடனே பாருங்க, பேச்சு மூச்சு இல்லாம ஏந்திருக்க முடியாமல அப்படி படுத்து கிடந்தது. அம்மா அப்படின்னு சவுண்டு கேட்டிருக்கு. அவர் வந்த உடனேயே பாருங்களேன், அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துருக்கு, அம்மான்னு அழைச்சிருக்கு பாருங்க. அழைச்ச உடனே இவரு படுத்த இடத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு என்ன ஊத்தணுமோ தண்ணி மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்டரையும் கூப்பிட்டு ஊசி மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு நாள் தான் படுத்திருந்துதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னாச்சு, அடுத்த நாளே எழுந்திருந்து நின்னுது, சாப்பிட ஆரம்பிச்சது, தண்ணி குடிச்சது. 3ஆம் நாள் எப்பவும் போல எல்லா மாடுகளும் போல அது இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த மாட்டுக்காரர் இருக்காரோ இல்லையோ, ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படிங்கிற சந்தேகத்தினாலதான் அது அப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஒரு 5 ஜீவன் அப்படின்னு சொல்றோம். அந்த 5 ஜீவனுக்கு உள்ளது நம்ம 6 உள்ள பகுத்தறிவு உள்ள எல்லா மக்களுக்குமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே நினைச்சு பாருங்களேன். இத படிச்ச உடனே எனக்கு கண்ணே கலங்கிருச்சு பாருங்களேன். அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸும் அது மாதிரி இருக்கு. அனிமல்ஸ்ன்னு கூட சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா நாயின்னு சொல்லக்கூட சில பேர் விரும்ப மாட்டாங்க. அவன் இவன் ஏன் மகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஆடு வளர்க்குறவங்களையும் பார்த்துருக்கேன், மாடும் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். ஓகேங்களா? பாய்.